வணக்கம் அன்பு நண்பர்களே. சமீப காலமாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பற்றி எதிர்க்கட்சிகள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எல்லாமே பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவிஎம் மிஷினை இனிமே பயன்படுத்தக்கூடாது, இது நம்பகத்தன்மையற்றது, பழைய முறையிலான வாக்குச்சீட்டு முறைக்கு நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். இந்த மாநாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் போயிட்டு அங்கேயும் தொல் திருமாவளவன் என்ன பேசினார்னா, நாங்கள் இந்த மாதிரி மாநாடு நடத்தணும், அங்கே இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம், இந்த இவிஎம் மிஷினை கைவிட்டுட்டு நம்ம எல்லாம் பழைய மாதிரி வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும் அப்படின்னு அங்கேயும் பேசியிருக்கார். இது தொல் திருமாவளவன் பேசியிருந்தாலுமே அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக திமுகவுடைய ஐடிவிங் ஆகட்டும், திமுக ஆதரவு நபர்களாகட்டும், பாஜக எதிர்ப்பாளர்களாகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த இவிஎம் மிஷினை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. எலெக்ஷனே இன்னும் வரல, தேதி கூட அறிவிக்கலை. ஒருவேளை எலெக்ஷனில் தோற்றதுக்கப்புறமா இதை பேசினா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போவே எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாதத்துலேருந்தே எதற்காக ஓட்டு மிஷினை பற்றி பேசணுங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இது ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது ஒரு சிம்பிளான லாஜிக் எடுத்துக்கோங்க. 2019 திமுக ஃபுல் ஸ்வீப்பு, அன்னைக்கு நீ ஓட்டு மிஷின் பற்றி பேசலை, இவிஎம் மிஷின் பற்றி பேசலை. 2021 திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது, அன்னைக்கு நீ இவிஎம் மிஷின் பற்றி பேசலை. அதற்கு பிறகு 2021-22 தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதுலேயும் திமுக கூட்டணி தான் அதிகபட்ச இடத்துல ஜெயிச்சது, அப்போது நீ இவிஎம் மிஷின் பற்றி பேசலை. அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது, அதுலேயும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது, அப்போவும் இவங்க இவிஎம் மிஷின் பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த இவிஎம் மிஷினை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மையற்றது, இவிஎம்மில் மோசடி பண்ணி தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, 2024 மக்களவைத் தேர்தலுக்கான ரிசல்ட் என்னங்கிறது அந்த கட்சிகளுக்கு நல்லா தெரியும். பாஜக தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறதும் தெரியும். அப்போது இவங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்ருக்காங்க. பாஜக ஒன்றுமே செய்யலை, பாஜக எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்க வெறும் உதவாத கட்சி, வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்தியா கடனில் இருக்குது, இந்தியா மூழ்க போகுது, இப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் வளர்ச்சி எது, பொய் எது அப்படிங்கிறது. மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க தோற்று போனதுக்கப்புறமா ஒரு காரணம் வேணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க? அப்போ இவங்களுடைய தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுனால தோல்விக்கு பிறகு ஒரு காரணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இவிஎம் மிஷின் பற்றி பேசி வச்சிடுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் பாஜக ஜெயிச்சதுக்கப்புறமா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பார்த்திங்களா, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் இவிஎம் மிஷினில் மோசடி பண்ணி தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் உருட்டிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடுவாங்க. அதாவது இவங்க ரொம்ப நல்லவங்களாமா, இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாமா. ஆனால் மக்கள் கூட பாஜகவுக்கு ஓட்டு போடலையாமா, இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாமா. ஆனால் பாஜக என்ன பண்ணிருச்சு? இவிஎம் மிஷினில் மோசடி பண்ணி ஜெயிச்சிருச்சு. எப்படி? இதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டிலையும் ஏன் இதை செய்கிறாங்க? வட மாநிலத்தில் கண்டிப்பாக பாஜக ஜெயிச்சிரும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, அங்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே எதிர்க்கட்சிகளும் பிரிஞ்சிருக்கு. அதிமுக தனியாக இருக்குது, பாஜக தனியாக இருக்குது, நாம் தமிழர் கட்சி தனியாக இருக்குது, திமுக கூட்டணி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது தமிழகத்திலேயே ஏன் இவிஎம் மிஷின் பற்றி பேசணுங்கிற கேள்வி வருது இல்லையா? வட மாநிலத்தில் பேசினா ஓகே, ஏன்னா இங்கேயும் களம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மை. மக்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி க்ளீன் ஸ்வீப் கண்டிப்பாக வராது. களம் மாறிட்டுருக்கு, மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற போதெல்லாம் நம்ம நம்பலை. ஆனால் களம் மாறிடுச்சு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி நம்புகிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் மேலேருந்து ஐடிவிங்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி இந்த இவிஎம் மிஷினை பற்றி பேசி வைப்பாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் பாஜக சில சீட்டுகளை ஜெயிச்சிருச்சு, திமுக கூட்டணி கொஞ்சம் தோல்வியை தழுவிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? பார்த்திங்களா, தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொன்னோம், ஆனால் இவிஎம் மிஷினில் மோசடி பண்ணி மலர வச்சுட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க.
இவங்களுக்கு பொய் சொல்கிறது என்ன புதுசா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யை மட்டுமே சுவாசிக்கிற ஒரு கூட்டம் தானே இவங்க. அதற்கான முன்னேற்பாடு தான் இன்றைக்கே வந்து இவிஎம் மிஷின் பற்றி பேசுகிறது. பார்த்திங்களா, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். என்னுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, தேர்தல் ஆணையம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எனக்கு ஹேக் பண்ணி கொடுங்க, இல்லை இதை டேம்பர் பண்ணுங்கள், இதில் வந்து ரிசல்ட்டை மாற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் வரலாம், நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு கட்சி கூட தேர்தல் ஆணையம் போய் பார்க்கல. அவங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த தேதிக்கு நீங்கள் யார் வேணாலும் வந்து எலெக்ஷன் நாங்கள் ஓட்டிங் மிஷின் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேதியில் டெல்லியில் ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ வந்து ஒரு கூட்டம்லாம் அரேஞ்ச் பண்ணி தேர்தல் ஆணையம் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து வரிசையாக இந்த கட்சி பிரதிநிதிகள்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வராங்க. சரி, ஓகே, தேர்தல் ஆணையமும் என்ன நினச்சாங்க, சரி இவங்கெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அவங்க எல்லாமும் வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே இவங்களையெல்லாம் கூப்பிட்றாங்க. சார் வாங்க, இந்தாங்க தேர்தல் மிஷின் இருந்தாங்க, இதை வந்து செக் பண்ணி காட்டுங்க, டேம்பர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் ஐயோ நாங்கள் அதுக்கெல்லாம் வரல, நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம், இந்த மாதிரி யாராவது செய்வாங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மையாலேயே நடந்தது. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக கூப்பிட்ருக்காங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுங்க. எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கு ஓட்டு போகிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனால் ஓட்டு என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெறும் பாஜகவோட ஓட்டாக தான் காமிக்கும். இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நிரூபிக்கணுமா வேண்டாமா? சரி, தேர்தல் ஆணையம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் நிரூபிக்கலை, ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நிரூபிக்க முடியாது அவங்களால. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதில் எத்தனையோ ஆதாரங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு தானே நீங்கள் வந்து இன்றைக்கி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு நேராக உச்சநீதிமன்றமே போயிருக்கலாமே. அங்கே போயிட்டு பாருங்கள் ஐயா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு இந்த மாதிரி பண்ண முடியும், அதனால் இனிமேல் வந்து ஓட்டிங் மிஷினை வச்சுக்க கூடாது, பழைய வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து உத்தரவு போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா? யாராவது தடுத்தாங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், யாராவது ஒரு கட்சி வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது அவங்க என்ன வழக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. சரி, தேர்தல் ஆணையமும் வேண்டாம், உச்சநீதிமன்றமும் வேண்டாம். நீங்கள் இவ்வளவெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அண்ணன் திருமாவளவனுக்கு நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன், ஓகேவா? அவர் மாநாடு நடத்தி 50 லட்சம் பேரை கூப்பிட்டு பெருசாக மாநாடு நடத்தி வந்து தீர்மானம்லாம் நிறைவேற்றினார் இல்லையா? திருமாவளவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள். நீங்கள் அங்கே வாங்க, வந்துட்டு ஒரு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எப்படியெல்லாம் டேம்பர் பண்ணலாங்கிறத நீங்கள் டைரெக்டாக டெமோ காட்டுங்க. இங்கே பாருங்கள், எந்த பட்டன் அழுத்தினாலும் வந்து பாஜகவுக்கு போகும், இந்த மாதிரி இங்கே ப்ரோக்ராம் பண்ண முடியும். பாருங்கள், பாஜகவுக்கு இல்லை எல்லாத்துக்குமே நம்ம ஓட்டு போடுறோம், ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாஜகவுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டு போகுது, அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. இதை நீங்கள் பண்ணலாம் இல்லையா? இதை யாரும் தடுக்க முடியாது இல்லை. உச்சநீதிமன்றமும் வேண்டாம், தேர்தல் ஆணையமும் வேண்டாம். நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் பண்ணி காட்டுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் தலைப்புச் செய்தியை நீங்கள் தாங்க. தேர்தலில் ஓட்டு மிஷினை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் பின்னாடி நிற்பாங்கல்ல. ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து நேஷ்னல் லீடர் ஆயிடலாம்ல. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? சும்மாவாச்சும் மக்களை குழப்பறது, மக்கள்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறது, இந்த கேடுகட்ட வேலையை எத்தனை நாள் தான் செய்வீங்க நீங்கள்? இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து முழுக்க ஒரு கால்குலேட்டர் மாதிரி. 1+1 போட்டால் 2ன்னு காமிக்கும், அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் எந்த விதமான மாற்றமும் செய்யவே முடியாது அப்படிங்கிறத எத்தனையோ தடவை ப்ரூவ் பண்ணியாச்சு. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நம்மளுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவங்களுடைய டீம் தான் வந்து இதை வடிவமைச்சது. அதை பற்றி எத்தனையோ தடவை தெளிவாக எழுதியிருக்காரு. இவங்களுக்கும் தெரிஞ்சும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றணும், முட்டாளாக்கணும், அவ்வளவு அதிகார வெறி. என்ன வேணாலும் செஞ்சு வந்து ஆட்சிக்கு வந்துடணும், அதிகாரத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோள்.
நீங்கள் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறதுனால தான் மக்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நேர்மையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் கூட நேற்று சொல்லியிருக்காரு, மோடியின் முகத்தில் தோல்வி பயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு. இவர் எந்த முகத்தை பார்த்தாருன்னு தெரியல. அவர் செம்ம ஜாலியாக வந்து இருக்கிறாரு, செம்ம எனர்ஜியாக வேறு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. கேரளாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு வந்து பல்லடம் போய், அதுக்கப்புறம் மதுரை போய், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தூத்துக்குடி போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு, தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில் மறுபடியும் ஒரு மாநாடு கூட்டத்தில் பேசிவிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி டெல்லி போகிறார். அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு. இந்த வயசில் மனுஷன் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார். நம்மளுக்கே வந்து பார்க்குறம்போது என்னடா இவர் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார், நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு தோணுது. ஆனால் இது ஸ்டாலினுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தோல்வி பயம் தெரியுதாம்மா. தோல்வி பயம் உங்களுக்கு தாங்க தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது, மக்களுக்கே தெரியுது. ஐயோ எங்கே மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துட்டுருக்கிறீங்க. அதனால தான் வந்து இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் சில்லற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. மக்களை குழப்பாதீங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கிற போது வந்து இவிஎம் மிஷின் ரொம்ப நல்லது, அதுவே நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உடனே பழியை தூக்கி வந்து இவிஎம் மிஷின் மேலே போடுறது என்ன கேவலமான புத்தி இது? எத்தனை வருஷம்தான் இதை செய்வீங்க? உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தாதா? ஐயோ நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு. இல்லை கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சோறுனா அதெல்லாம் வேண்டாமா? இவிஎம் மிஷினை வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சும்மா சாதாரணமாக சின்ன கணக்காக சொல்கிறேங்க, எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கோங்க. சட்டமன்ற தொகுதியில் அந்த தொகுதி முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100லேருந்து 150 பூத் இருக்குன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 150 பூத் இருக்குது அப்படின்னா 150 ஓட்டிங் மிஷின் இருக்கும். எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்க எல்லாம் வச்சு நம்ம எல்லோரும் போய் அந்த பூத்தில் போய் ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரமான இடத்துல வச்சு சீல் வச்சுருவாங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும், அங்கே துப்பாக்கி ஏந்திய போலீஸார்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி பண்ணுறாங்கன்னே வைங்களேன். அப்போது அதை வந்து 150 மிஷினுக்கு பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மிஷினில் பண்ணால் பத்தாது, 150 மிஷினில் பண்ணணும். சரியா? 150 மிஷினில் அவங்களால பண்ண முடியல, ஏன்னா லைட்டெல்லாம் எரியும், அப்போல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து மாற்றணும் அப்படின்னா அங்கேயும் போய் 150 மிஷினில் வந்து மாற்றணும். இது சாத்தியமா? இந்த 150 மிஷினில் மாற்றணுன்னா எத்தனை பேர் தேவை? அப்போது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி வரும். அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் எவ்வளோ ஓட்டிங் மிஷின் இருக்கும்? நாடு முழுவதும் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அத்தனை தொகுதிக்கும் சேர்த்து எத்தனை ஓட்டிங் மிஷின் இருக்குது, எத்தனை பூத்துகள் இருக்குது, எத்தனை நபர்களை வச்சு நீங்கள் இதெல்லாம் மாற்றங்கள் பண்ணுவீங்க? இவிஎம் மிஷின் டிஜிட்டல் கிடையாது, அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டரில் தட்டி பண்ணுறதுக்கு. அது டிஜிட்டலே கிடையாது, அது கூட எதையுமே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன் அது ஒரு கால்குலேட்டர்னு. திமுகவை சேர்ந்தவர்களோ இல்லை காங்கிரஸை சேர்ந்தவர்களோ இல்லை திமுக கூட்டணி கட்சிக்காரங்க, இந்த இந்தி கூட்டணி கட்சிக்காரங்க இந்த மாதிரி பொய்யை சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. ஏன்டா மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு கேளுங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே முட்டாளாக தான் இருக்கணும். நம்மளை முட்டாளாக்கிறது தான் அவங்களோட முதல் வேலை. நன்றி.